Praise the Lord. Hi Christ Warriors. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் அக்கா உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, எல்லா கிரைஸ்ட் வாரியர்ஸும் உங்கள் பட்டயத்தோட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். ஓகேவா? அது அக்காவுடைய தாழ்மையான கட்டளை. ஓகேவா? சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பட்டயத்தோடு தான் எப்போவும் இருக்கணும். அதுலேயும் அவங்கவங்க பட்டயத்தோடு இருக்கணும். ஓகேவா குட்டி பிள்ளைகளா? அப்பாவோட பட்டயத்தோட அம்மாவோட பட்டயத்தோடு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பட்டயம் இருக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, இந்த லீவை நீங்கள் பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தணும். வெறும் டிவி, செல்ஃபோன், செல்லில் இருக்கிற கேம்ஸ் இதுவே விளையாடிட்டு இருக்கக்கூடாது குட்டி பிள்ளைகளா. அக்கா உங்களுக்கு முன்பதாகவே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆமாம், இந்த லீவ் நாட்களை நீங்கள் நல்லா பயன்படுத்தி வேதத்தின் வசனங்களை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். வருஷம் முழுக்க உலகத்துக்குரிய சப்ஜெக்ட்ஸை எத்தனை சப்ஜெக்ட்? தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஆனால் இந்த லீவில் நீங்கள் நல்லா இந்த வேதத்தை பட்டயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் செய்யணும். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கீழ்ப்படையணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெஸ்ரா டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி, அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டிருக்காரு. அவர் மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை படிச்சுட்டு தான் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவங்க போவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகேவா குட்டி பிள்ளைகளா? ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்போட பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் பிள்ளைகள் இந்த வசனத்தில் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்யணும். அக்கா ஒரு வசனம்னு சொன்னதுனால பெரிய பிள்ளைங்கள்லாம் ஒரு வசனம் படிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வசனத்தை படிக்கணும். ஓகே குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி நம்ம வீடியோ சண்டே கிளாஸை ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? நல்ல பிள்ளைங்க எல்லாரும் முடங்கால் படிக்கிட்டு கை கூப்பி கண்ணை முடுங்க. அக்கா உங்களுக்காக ஜெபித்து நம்ம துவங்குவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோ சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. பார்க்குற எல்லா பிள்ளைகள் மீது உங்களுடைய அளவில்லாத கிருபை ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தொடர்ந்து கவனிக்கவும், காரியங்களை கற்றுக்கொள்ளவும், உமக்கென்று வாழவும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. ஏசப்பா, துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எங்களை ஆளுகை செய்து நடத்துங்க. ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டி பிள்ளைகளா, இன்னைக்கு கூட அக்கா நிறைய சர்ப்ரைஸான காரியங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்க்கணும். ஓகே, இன்றைய நாளுடைய தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வேதத்தில் அநேக மனிதர்களை குறித்து ஆண்டவர் பதிவிட்டிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? நம்ம முதல்ல யாரை பார்த்தோம்? ஆதாம் ஏவாளை பார்த்தோம். அதுக்கப்புறம் காயின் ஆபேலை குறித்து பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? நோவா தாத்தா குறித்து பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? புதிய ஏற்பாட்டில் பேதுரு அவர்களை குறித்து பார்த்தோம். நாயின் ஊர் விதவைக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி ஆண்டவர் இந்த வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் பதிவிட்டுறதுக்கு ஒரு நோக்கமும் உண்டு. அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் ஆண்டவர் பதிவிட்டிருக்கிறார். அப்படி அநேக மனிதர்கள் உண்டு. இன்றைக்கு அக்கா உங்களுக்கு யாரை குறித்து சொல்ல போகிறேன்னா, ஆபிரகாம். அப்படி தானே? இவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதி தகப்பன், முற்பிதாக்களில் ஒருவர். ஓகேவா? மூத்த அவர் தான் ஃபஸ்ட்டு. இவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார். இவர் மூலம்தான் இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் உலகத்தில் இருந்து. ஸோ ஆபிரகாமை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதனால சில பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 1, பார்ட் 2, அதிகப்படி பார்ட் 1 பார்ட் 2ஓட அக்கா முடிக்க ஆசைப்படுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. ஓகேவா குட்டி பிள்ளைகளா? அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் பார்ட் 1 அதோடைய தலைப்பு என்னன்னா, அழைப்பிற்கு அர்ப்பணித்தல். சொல்லுங்க,
ஆபிரகாம் கிட்டே இருந்து இன்னைக்கு நம்ம எதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம்னா அழைப்பிற்கு ஆண்டவர் அழைக்கும் போது அதற்கு அவர் எப்படி அர்ப்பணித்து அவருடைய காரியங்களை செய்தார், அதனால் அவருக்கு என்ன நன்மை உண்டாயிற்று என்று சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? தலைப்பை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னது? சாங் செக்ஷன். சாங் செக்ஷனுடைய பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பாடணும். கீழவே வரிகள் வரும். அந்த வரிகளை நீங்கள் நல்லா கற்றுக்கொண்டு மனப்பாடம் பண்ணி டெய்லி அந்த பாட்டை நீங்கள் பாடிட்டே இருக்கணும். நிறைய சாங்ஸ் இது வரைக்கும் நம்ம ஒரு 8 பாட்டோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த எல்லா பாட்டையும் நீங்கள் ஒரு சின்ன நோட்டு போட்டு எழுதி வச்சு டெய்லி அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடி பார்க்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் மம்மி உங்கள் டேடியை உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு ஆக்ஷன் செஞ்சு நீங்கள் காட்டணும். ஓகேவா? எந்த பாட்டையும் நீங்கள் அப்படியே மறந்து விட்டுறக்கூடாது. ஓகே குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி நம்ம சாங் செக்ஷனுக்கு போகலாமா? ஆக்ஷனோட சூப்பராக இந்த பாட்டை பாடி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஊரென்ற ஊரில் வாழ்ந்தார் ஒரு மனிதன், அவரின் பெயர் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அநேக ஜாதிகள் ஆக்குவேன் என்றான். ஆனாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லை. கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம் கர்த்தருக்கு. 100 வயதில் பெற்றெடுத்தார் ஈசாக்கை. கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம் கர்த்தருக்கு. 100 வயதில் பெற்றெடுத்தார் ஈசாக்கை. கீழ்ப்படிந்தார் பலனுண்டு, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். கீழ்ப்படிந்தால் பலனுண்டு, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பாட்டு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டு ஆக்ஷனும் பண்ண போறோம். ஊரென்ற ஊரில் வாழ்ந்தார் ஒரு மனிதர், அவரின் பெயர் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அநேக ஜாதிகள் ஆக்குவேன் என்றார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லை. கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம் கர்த்தருக்கு. 100 வயதில் பெற்றெடுத்தார் ஈசாக்கை. கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம் கர்த்தருக்கு. 100 வயதில் பெற்றெடுத்தார் ஈசாக்கை. கீழ்ப்படிந்தால் பலனுண்டு, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். கீழ்ப்படிந்தால் பலனுண்டு, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். Thank you. ரைஸ் வாரியர்ஸ், அவங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, அப்போ நீங்கள் பாட்டு பாடி ஆக்ஷன் செய்யணும். ஓகே, இன்னைக்கு அடுத்த செக்ஷனான ஸ்டோரி செக்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். கவனமாக இருக்கணும். உங்கள் பட்டயத்தோடு நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ஓகே, ஆபிரகாம் பார்ட் 1. ஆபிரகாம் இடத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன? இந்த நாளுடைய தலைப்பு என்ன? அழைப்பிற்கு அர்ப்பணித்தல். ஓகே, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் இன்றைக்கு அக்கா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், ஓகேவா, 12 and 13 இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை தான் அக்கா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓகே, நல்லா கவனிக்கணும். நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஓகே, அவருடைய அப்பா பேர் என்ன தெரியுமா? யோசிக்கிறீங்களா? தேராகு. அவங்க அப்பா பேர் என்னது? தேராகு. ஓகேவா? இந்த தேராகுக்கு 3 மகன்கள் உண்டு, 3 குமாரர்கள் உண்டு. என்னென்ன பேர்னா ஆபிராம், நாகோர், ஆரான் என்று சொல்லி. இந்த ஆபிராம் என்று சொல்லி அவரை தான் ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லி பெயரை மாற்றி அழைத்தார். அவரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம்.
இந்த ஆபிராம் என்ன வம்சத்தை சார்ந்தவர் என்று சொன்னால், நம் நோவாவை குறித்து பார்த்தோம் இல்லையா? நோவாக்கு எத்தனை பிள்ளைங்க? அவங்களுக்கும் 3 பிள்ளைங்க, சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேர் மூலம்தான் பூமியில மனித இனம் பெருகியது என்று சொல்லி அக்கா உங்களுக்கு பாபேல் சம்பவத்தை குறித்து சொல்லும் போதே சொன்னேன். ஆமாம் தானே? அங்கே 3 பிரிவுகளாக மக்கள் பிரிந்து ஒவ்வொரு இடங்களுக்கு பூமி எங்கும் சிதறி போகிறார்கள். அப்படி சிதறி போன சேம் வம்சத்துல தான் இந்த ஆபிராம் வருகிறார். ஓகேவா? ஆபிரகாம், அவரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆபிரகாம், அவருக்கு எத்தனை சகோதரர்? 2 பேர். ஓகே. அதில் ஆரான் என்பவர்களுடைய வாழ்க்கை, அவர் மரித்து போகிறார். அவருடைய மகனான லோத், ஓகேவா, அவர் யார் கூட இருக்கார்? ஆபிரகாம் கூடயே இருக்கார். இப்பொழுது அவங்க ஊர் என்ற கல்தேய பட்டணத்தில் இருந்து ஆரான் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். யாரெல்லாம் வரா? வெரி குட், ஆபிரகாம், அப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் யாரு? அவருடைய சகோதரன் மகன் யாரு? லோத். ஆபிரகாமுடைய மனைவி பெயர் என்ன? சாராய். வெரி குட், அந்த அம்மா சாராய். அவங்களும் சேர்ந்து எந்த இடத்திற்கு வராங்க? கல்தேய பட்டணமாகிய ஊர் என்ற இடத்துல இருந்து ஆரான் அப்படின்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே அவங்க வந்து அவங்க அப்பா எந்த ஊருக்கு போகணுன்றாரு? கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய பிரயாணம் அங்கேயே நின்றுடுது. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அந்த இடத்துல மரித்து போகிறார். அவங்க அப்பா பேர் என்னது? தேராகு. அவர் அங்கே மரித்து போகிறார். ஆபிரகாம், அவங்க மனைவி, அவங்களுடைய அண்ணன் மகன் லோத், அவங்க அந்த இடத்துல வாசம் செய்கிறார்கள். வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் இடத்துல வந்து பேசுகிறார். என்ன தெரியுமா பேசினாரு? ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ என்ன பண்ணணும்? போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அப்படி ஆண்டவர் அழைக்கும் பொழுது கூடவே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்னா, ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். எப்படிப்பட்ட ஜாதியாக்குவாரா? பெரிய ஜாதியாக்குவாரா. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்றாரு? பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி முதல்ல ஒரு கட்டளை கொடுக்குறாரு. உன் இனத்தை உன் ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போன்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஒரு அழைப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இந்த அழைப்பை அவர் பெறும் பொழுது அவருக்கு பிள்ளைகளே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஒரு பிள்ளை கூட இல்லை. அவங்க கூட யார் தான் வளர்றா இருக்கா? வெரி குட், அவங்க அண்ணன் மகன் லோத்து தான் இருக்கார். ஆனாலும் கூட ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து அவர் மனைவியோட சகோதரன் மகன் லோத்தோட கூட புறப்பட்டு ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போகலான்னு புறப்படுறார். ஆண்டவர் எந்த இடத்த சொன்னாரு? வெரி குட், இங்கேருந்து சென்னை போ, திருச்சிக்கு போ அப்படின்னு ஒரு இடத்த ஆண்டவர் சொல்லி அழைக்கல. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். முடிவே தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது. ஆனால் கூட ஆண்டவருடைய அழைப்பிற்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிச்சு கீழ்ப்படிஞ்சு செயல்படுவோம்னு சொல்லி குடும்பமாய் புறப்பட்டு போகிறார். அவர் புறப்பட்டு எந்த இடத்திற்கு போகிறார் அப்படின்னா, ஆரான் என்ற இடத்துல இருந்து சீகேம் என்ற இடத்திற்கு அவர் போகிறார். இந்த சீகேமுக்கு அவர் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்குற இந்த இடம், இந்த பூமியை தான் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். இந்த இடத்துல தான் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போறேன் இந்த இடத்த என்று சொல்லி
ஆண்டவர் பேசுகிறார். பேசின அந்த இடத்திலேயே ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பலி செலுத்துகிறார். பலி செலுத்திட்டு அதே இடத்துல ஆபிரகாம் இராதபடி அவர் எங்க போறாரு? சீகேம்ல இருந்து பெத்தேலுக்கு கிளம்பி போறார். குடும்பமா எடுத்து, அந்த நாட்கள்லாம் நம்மள மாதிரி வீடெல்லாம் கிடையாது. ஒரு கூடாரம் போடுவாங்க, அந்த கூடாரத்துக்குள்ள இருப்பாங்க. வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா என்ன பண்ணுவாங்க? கூடாரத்தை எடுத்துட்டு புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல எந்த இடத்துல இருந்தார்? ஆரான். அடுத்து எந்த இடத்துக்கு வந்தாரு? சீகேம். சீகேம்ல இருந்து அவர் எங்க வராரு? பெத்தேல். இந்த இடத்திற்கு அவர் வந்து அந்த பகுதி பெத்தேல்ன்ற பகுதியில போய் அவர் வசிக்கிறார். அந்த நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. ரொம்ப பஞ்சம் பாருங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. பஞ்சத்தினால சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. எல்லாரும் அந்த இடத்துல இருந்தா மறிச்சு போகணும் அப்படின்ற ஒரு நிலை வருது. உடனே ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்றாரு? ஆபிரகாம் பார்க்குறாரு என்ன செய்யலாம்னு யோசிச்சு அவர் எகிப்திற்கு போகலாம் என்று சொல்லி முடிவு செய்கிறார். எந்த இடத்திற்கு? எகிப்திற்கு. ஆனா எகிப்தோட மக்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாவம் செய்த மக்கள், அநேக பாவம் செய்கிற மக்கள், தேவ பயமற்ற மக்கள், தேவனை குறித்த அறிவில்லாத மக்கள். அந்த இடத்திற்கு போகணும் என்று சொல்லி ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தோடு, அவருக்குள்ள சம்பத்தோடு, செழிப்போட கிளம்பி அவர் என்ன பண்றாரு? எது நிமித்தம்? பஞ்சத்து நிமித்தம். இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி புறப்பட்டு எகிப்திற்கு போகிறார். போகிற வழியில அவர் சாராள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? எகிப்து பாவம் உள்ள ஒரு தேசம், அங்க தேவ பயம்லாம் கிடையாது, நீ அழகா இருக்கேன்னு சாராய் உன்னை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? உன்னை உயிரோட வச்சு என்ன கொன்னு போட்டுருவாங்க. அதனால நீ எனக்கு ஒரு தயவு செய்யணும். என்ன சொல்லணும்? உன்னை நீ சகோதரின்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? அவர் மனைவி இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு. பாருங்க, ஏன் அப்படின்னா ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல கேட்கல. ஆண்டவரே இங்க பஞ்சமா இருக்கே, நான் அங்க போகட்டுமா அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. அவரா ஒரு முடிவெடுத்து அவர் புறப்பட்டு போகிறார். பஞ்சத்தினாலதான் போறாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? கேட்கல. அதனால அவரே தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை போடுறாரு. அவர் சொன்னபடியே அவர் அங்க போன பிற்பாடு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சாராய் ரொம்ப அழகுள்ள ஸ்திரீயா இருக்கிறதுனால அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளணும்னு சொல்லி அழைத்து கொண்டு ஆபிரகாமுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க? அனுப்பிச்சிடுறாங்க. ஆபிரகாமுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. பாருங்க, ஆபிரகாம் இப்படி இருந்தா கூட, இப்படி இக்கட்டான நிலையில ஆபிரகாமும் சாராயும் இருந்தா கூட ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் தான் அழைத்த ஆபிரகாமுக்காக ஆண்டவர் பார்வோனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாதையினாலே வாதிக்கிறார். அவரால் நிம்மதியா தூங்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. நல்லா உணர்றாரு, இது ஏதோ ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தண்டனை, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உணரும் பொழுது ஆண்டவர் பார்வோனோடு இடைபடுகிறார். உன்கிட்ட அவனை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்காக தான் அழைத்த ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் இடைப்படுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து பார்வோன் என்ன பண்றாரு? ஆமா, சாராய ஆபிரகாமை கூப்பிட்டு எச்சரித்து, இப்படி பண்ணிட்டியே, உன்னால நான் என்ன பண்ணியிருப்பேன்? செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி, இனி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி எச்சரித்து அநேக ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவன் தேவையெல்லாம் அவனுக்கு கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் தன் குடும்பத்தோடும் தன் மந்தையோடும் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தோடும் திரும்பவும் எந்த இடத்திற்கே வராரு? எகிப்திலிருந்து பெத்தேலுக்கே புறப்பட்டு வராரு. பாருங்க, எகிப்துக்கு போனாரு. நிகிவ் என்ற பாலைவனத்தின் தாண்டி அவர் எங்கே வராரு? திரும்பவும் பெத்தேலுக்கு வந்து அங்கே கூடாரம் போட்டு அவர் வசிக்கிறார். இப்படி அவர்கள் வசித்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆபிரகாமிற்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் ஒன்றும் சாதாப்பட்ட ஆள் இல்லை, நல்ல செழிப்புள்ள ஒரு மனுஷன்.
நிறைய வேலையாட்கள், ஆடு மாடு இதெல்லாம் ஆபிரகாமுக்கு இருக்குது. அதே போல் லோத்துக்கும் அவர்களுக்கு ஒரு ஆடு மாடு மேய்ப்பர்கள் எப்படி இருக்காங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு இருந்ததாம் அப்படின்னு வசனம் பதிவிட்டுருக்கு பாருங்க. அப்போ எவ்வளோ செழிப்போடு இருந்திருக்கார். ஆனால் கூட ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? ஒரு பிள்ளை கூட இல்லை. பாருங்க, 2 மெய்ப்பர்களும் வாக்குவாதம் பண்றாங்க. யாரோட மெய்ப்பர்? ஆபிரகாம் லோத்துடைய மெய்ப்பர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள், சண்டை போட்டுக்கிறாங்க. ஏய், இங்கே தான் நான் ஆடு மேய்ப்பேன், ஏய் நீ அங்கே தான் மேய்ப்பேன், ஏய் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இது நிமித்தம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரே பிரச்சனை, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆபிரகாமும் லோத்தும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இது நம்ம 2 மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வேணாம், நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து லோத்து சொல்கிறாரு, ஆமாம் நான் புறப்பட்டு வேறு இடத்துக்கு என் மெய்ப்பர்களோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். அப்போ அவர் போகும்போது ஆபிரகாம் சொல்கிறார், நீ எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லு, நீ எங்கே போறியோ அதற்கு எதிர் திசையில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது லோத்து பார்க்குறாரு. லோத்து பார்க்கும் பொழுது சுற்றி பார்க்குறாரு, எந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது ஒரு இடம் நல்ல பசுமையாக, வசனம் சொல்லுது ஏதேனை போல இருந்தது. அவ்வளோ பசுமையாக செழிப்பாக சூப்பராக இருந்தது. எப்படி? பார்வைக்கு ரொம்ப செழிப்பாக சூப்பராக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு பெயர் என்னன்னா சோதோம். என்ன இடம்? சோதோம். வெரி குட், வெரி குட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், அந்த சோதோமை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப செழிப்பாக இருந்தது என்று சொல்லி லோத் என்ன சொல்கிறாரு, நான் அங்கே போய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துலேருந்து லோத்து புறப்பட்டு தன் மந்தையோடு தன் குடும்பத்தோடு அவர் புறப்பட்டு எங்கே போகிறார்? சோதோமுக்கு போகிறார். அவர் சோதோமுக்கு போன உடனே ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். நீ அவரை ஒரு மலையில் நல்ல ஒரு உயரமான இடத்திற்கு போய் நீ சுற்றி இருக்கிற இந்த இடத்த பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? பார்க்க வைக்கிறார். பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உனக்கு முன்னமே நான் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கேன். என்னென்னு கொடுத்துருக்கேன் வாக்கு தத்துவம்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் இல்லையா, அதை இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? ஆபிரகாமே, நீ வானத்தில் இருக்க நட்சத்திரத்தெல்லாம் பாரு, அங்கே இருக்கிற நட்சத்திரம் உன்னால் விரல் விட்டு எண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முடியாதுல்ல. நீங்கள் என்னைக்காவது எண்ணிருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணுங்கள். மேலே போய் நைட்டு வானத்தை பார்த்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அக்கா, என்னக்கா இதெல்லாம் எண்ணவே முடியாதுக்கா. ஆமாம் குட்டி பிள்ளைகளா, ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, கடல் கரைக்கு போயிருக்கீங்களா? கடற்கரை மணல், ஓகேவா, அந்த மணல் இல்லைனாலும் பரவாயில்ல, வீடு கட்டுற மணலாக போட்டு வச்சுருப்பாங்கல்ல, மண் இல்லை, உங்கள் வீட்டு வாசலில் மண் இருக்குமே, அதை எடுத்து உங்களால் எண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் அப்படி எப்படி வானத்து நட்சத்திரங்கள் அளவாயும் கடற்கரை மணலத்தனையாகவும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு திரும்பவும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஓகே குட்டி பிள்ளைகளா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆரான்ல அழைச்சார் இல்லையா, அப்போ அவரோட வயது என்ன தெரியுமா? 75 வயசு. 75 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் பிள்ளைகளே இல்லை, ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. என்ன வாக்கு பண்ணுறாரு? பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு ஆபிரகாமும் சாராயும் கீழ்ப்படிந்து வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர் எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறதை குறித்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த இடங்களெல்லாம் நீங்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்தி ஒரு சின்ன பேப்பர்லையாவது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த பார்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி பிள்ளைகளா, ஆண்டவர் உங்களுக்கு கூட சில அழைப்பை கொடுக்கிறார்.
அக்கா எனக்கு என்னக்கா அழைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் பெரிதா இருக்கு. அந்த ஸ்பெஷல் நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த ஸ்பெஷலான பர்சனான உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். ஓகேவா? டெய்லி பைபிள் படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை முதல்ல அர்ப்பணிக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியறதுக்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அக்கா, அர்ப்பணிக்கிறதுனா என்னன்னா கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். ஓகேவா? சாக்கு போக்கு சொல்லாம கீழ்ப்படியணும். பைபிள் படிக்கணும். ஓங்கம்மா எனக்கு ரொம்ப டயர்டா சொல்லக்கூடாது குட்டீஸ். ஜெபம் பண்ணணும். முட்டி போட வலிக்குது கால் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தாம் அழைத்த ஆபிரகாமை எப்படி பாதுகாத்து எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகேவா? ஸோ உங்கள் அர்ப்பணிப்பை இன்னைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தணும். என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் அர்ப்பணிக்க போறீங்கன்றத ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, இன்னைக்கு நம்ம வசன செக்ஷனை தனி செக்ஷனாக பார்க்க போகிறோம். கவனிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மெமரிஸ் படிக்க போகிறோம். இந்த மெமரிஸ் படிப்போமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம இன்னொரு தடவை மெமரிஸ் படிப்போமா? ஆக்ஷனோட பண்ண போதும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, வசனத்தை படிச்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்ததா? நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அதுக்காக வசனங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை கற்றுக்கொள்ளணும். ஓகே, நம்ம ஜெபிச்சு அடுத்த செக்ஷனான ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு போகலாம். ஜெபம் பண்ணலாமா? வெரி குட். முழங்கால் படிட்டு கை கூப்பி நான் ஒரு செகண்ட் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஆபிரகாம் எப்படி தன் அழைப்பிற்கு அர்ப்பணித்தாரோ இன்னைக்கு நீங்களும் சில அர்ப்பணிப்பை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஏசப்பா, நான் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுவேன், நான் நைட்டு ஜெபம் பண்ணுவேன், இத்தனை வசனத்தை நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க. அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் நல்லா படிப்பேன். ஒருவேளை உங்ககிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்குன்னா அதை ஏசப்பா நான் விட்டுறேன், உங்களுக்காக நான் விட்டுறேன் ஏசப்பா. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், என் சகோதரன் கூட சண்டை போட மாட்டேன். அப்படி ஏசப்பா வெறுக்கிற குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா தயவு செஞ்சு குட்டி பிள்ளைகளா அந்த கெட்ட குணத்தை நீங்கள் விடணும். ஓகேவா? அதனால கை கூப்பி நீங்கள்லாம் முதல்ல கேட்க போறீங்க. அப்புறம் அக்கா உங்களுக்காக ஜெபிப்பேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் ஆபிரகாமை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய அழைப்பிற்கு எப்படி ஆபிரகாம் அர்ப்பணித்தாரோ அதுபோல நாங்களும் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதெல்லாம் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உங்களுக்கென்று அர்ப்பணித்தார்களோ, எந்தெந்த தீர்மானங்களை எடுத்தார்களோ அதையெல்லாம் ஆண்டவரே அப்படியே கை கொள்ளும்படியான கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, நல்ல பிள்ளைகளாய் வாழ, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய பெற்றோர்களை, குடும்பங்களை, காரியங்களை எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து ஆளுகை செய்வீராக. எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் நீர் வெள்ளடைத்து பாதுகாத்தீரோ
அதுபோல ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, இதை கவனித்து கேட்கிற ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் அவர்கள் குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே அப்படியே அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஆக்டிவிட்டி செக்ஷன். இன்னைக்கு ஆக்டிவிட்டி செக்ஷன்ல தான் ஒரு அடிஷ்னலான சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க சின்ன பிள்ளைங்க. நீங்கள் வசனத்தை ஆமாம் ஆக்ஷனோட சொல்லணும், சின்னோட. அது மட்டும் இல்லை, நான் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய தகப்பனார் பேரை சொன்னேன், அவங்க அப்பா பேரையும் அவங்க மனைவி பேரையும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி காட்டணும், சின்ன பிள்ளைங்க. ஓகேவா? இந்த 2 ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரே ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய அப்பா பேர், ஆபிரகாமுக்கு எத்தனை சகோதரர்கள், அவர்களோட பெயரை நானே சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த பெயரை பதிவிடணும். அவங்க மனைவியோட பெயர் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்னது, அவர் என்ன வம்சம், அவங்க அப்பா பேர், சகோதரர் பேர், அவருடைய மனைவி பெயர், இதை நீங்கள் எழுதணும். 2வது ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படி அழைச்சார், என்ன செய்யணும்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். 2வது அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன என்பதையும் இந்த 2ஐயும் நீங்கள் பதிவிட்டாது ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை நீங்கள் இருப்பிடத்தோட பதிவிட்டு மனப்பாடம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனப்பாட வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முழுவதுமாக படிக்கணும். ஓகே? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த முழு வசனத்தையும் பெரிய பிள்ளைங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இந்த வசனத்தை கூடுமானால் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் சொல்லி, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தினால என்ன நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஓகே, எப்படி ஜூலியட் அக்கா உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்களோ, அது போலவே இன்னொரு ஆள், அவர் பேர் ராஜா. ஓகேவா? உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன்தான். ஆனால் அக்கா இந்த ஊழியத்தை பார்த்து, அக்கா நானும் க்ரியேட்டிவான நிறைய காரியங்கள் எனக்கு தெரியும்க்கா, நானும் சொல்லி கொடுக்குறேக்கா அப்படின்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு, சின்ன பையன் பாருங்க, சின்ன வயசில் கூட ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த க்ரியேட்டிவ் செக்ஷனை அவர் சொல்லி தர போகிறாரு. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸோட க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு செக்ஷனையும் இன்னையிலேருந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ராஜா, ஓகேவா? உங்களை மாதிரி சின்ன பையன்தான் அவனும், அவன் தான் அந்த செக்ஷன்ஸை நடத்த போகிறாரு. ஸோ அந்த மாஸ்டர் ராஜாவுடைய ப்ரோக்ராமை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அழகாக இருந்தது, ரொம்ப நான் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ சூப்பராக ஒரு பைபிள்குள்ளே எப்படி ஒரு ஒரு பவுச் செஞ்சு அதில் உங்கள் ஜெப குறிப்பை பத்திரமா நீங்கள் வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான க்ரியேட்டிவ் ஒர்க்கை இந்த வீடியோவுக்கு அப்புறம் அவர் செஞ்சு காட்டுவார். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை அக்கா பார்க்க ரெடி ஆகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நியூ கேமோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் என்னெல்லாம் நெகட்டிவா சொல்லணும் அதெல்லாம் நீங்க என்ன சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெகட்டிவா இருக்குதுல்ல, கவலைன்னு இருக்கு, செகண்ட் என்ன இருக்கு, சாத்தான், தேர்ட் சிறிய, லாஸ்ட் சோம்பல். ஓகே, இப்ப இதுல இருக்கிற நெகட்டிவ்க்குலாம் நீங்க பாசிட்டிவா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டீங்களா? வெரி குட். ஓகே, இப்ப நீங்க பாசிட்டிவா சொன்னதெல்லாம் நம்ம வரிசையா பாக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருந்துச்சு, கவலை. ஓகே, பாசிட்டிவா என்னது, மகிழ்ந்து களிகூறு. செகண்ட் என்ன இருந்தது, சாத்தான். ஓகே, சாத்தானுக்கு பாசிட்டிவ் ஃபேக்டர். தேர்ட் என்ன இருந்துச்சு, சிறிய. சோ பெரிய. ஃபோர்த் ஒன் சோம்பல் இருந்தது. சோ காரியங்களை செய்வார். சோம்பலா இருக்கிறவங்க எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களே செய்வாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஓவரால பாக்கலாமா? கர்த்தர், ஓகேவா, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
ஓகே, இன்னொருத்தங்க மேக்ஸோட பார்த்துடலாமா? மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சாத்தா என்ன பண்ணுவான்? கவலை சின்னது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நெகட்டிவா திங்க் பண்ண வைப்பான். ஆனா ஜீசஸ் எப்போதும் எப்படி திங்க் பண்ண வைப்பாங்க? பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவாங்க. சோ நம்ம எல்லாரும் எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகலாம். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற போகிற கிராஃப்ட் உங்களுக்கு ப்ரே டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன கிராஃப்ட்னு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்த கிராஃப்ட் செய்ய உங்களுக்கு ஒரு A4 சைஸ் பேப்பர் வேணும். உங்களோட A4 சைஸ் பேப்பர் இல்லைன்னா கூட நீங்கள் வேறு எதுனா பேப்பர்னாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த A4 சைஸ் பேப்பர் எடுத்து A4 ஷேப்பில் மாட்டிக்கணும். ஹாஃப் பேப்பர்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி பின்னாடி கரெக்டாக பார்த்து மடிச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கரெக்டாக மடிக்க வரலன்னா ஸ்கேல் எடுத்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி பார்த்து பின்னாடிங்க பார்த்து மடிச்சிங்களா? எப்போ சிசர்ஸ் எடுத்துங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. கரெக்ட் பார்த்து இப்போ இதை தூக்கி போட்டுறாங்க. இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் இருக்கா, இதை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் இருக்கும், ஸ்கொயர் கிடச்சிரும். இந்த ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயரை பாதியாக மடிங்க. நல்லா மடிச்சுக்கோங்க, பாதியாக மடிச்சுக்கோங்க. இது நடுவில் ஒரு கோடு உங்களுக்கு வந்துட்டா, இப்போ இந்த கோடை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஹாஃபாக மடிக்க போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே லெட்டர்ஸுக்குனால இப்படி மாற்றி முடிச்சுக்கிறேன். இப்படி மடிச்சிங்களா? இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தொட்டுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போதும். அது மாதிரி இந்த சைடு இது விட்டுட்டிங்களா? இப்போ இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதை லைட்டாக இப்படியே மடக்குங்க, சின்ன மடக்கம். அதே மாதிரி இங்கிட்டு இப்போ இது பார்க்க ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கா, அதை அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி வந்துடும். இப்போ இதை அப்படியே மடக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பவுச் ரெடி. இந்த பவுச்சில் இது நீட்டிட்டுக்காத வழிக்காக நம்ம ஸ்டாப்லர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப்லர் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க, கையில் அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி இங்கிட்ட கரெக்டாக இதில் அடிங்க. இது முடிஞ்சதா? இதில் நீங்கள் இப்போ ஒன்று எழுத போகிறீங்க. என்னன்னா உங்கள் ப்ரே டைமில் யூஸ் பண்ணுறது ஒன்று, மை ப்ரேயர் பாயிண்ட்ஸ். சரி, இதை நீங்கள் தனி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி அது இருக்கட்டும்னு நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் மடித்தோமா, அதே மாதிரி மடிங்க. வரைக்கலாம் மாதிரி பார்த்துட்டுங்க. எப்படி மாற்றிட்டிங்களா? எனக்கு இந்த சைடு லெட்டர் இருக்கான்னு நல்லா மாற்றிக்கிறேன். இப்போ இப்படி மடிக்கிறீங்களா? இதான் முதல்ல இங்கே கப்பல் செய்வீங்களா சின்ன பிள்ளைல, அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இங்கிட்டு இப்படி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டு நீங்கள் நான் ஒன்று வரைய சொல்லுவேன், அதை வரையாதீங்க. கரெக்டாக இங்கே இப்படி மூடி இருக்கு பாருங்க, அந்த இதையும் இங்கே ரெண்டு பேப்பர் இருக்கும், அந்த இது மட்டும் இல்லை தான் நீங்கள் வரையணும். அதை க்ளோஸ் பண்ணியிருக்க சைடில் எப்படி வரையணும்னா
இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் இப்படி வரைங்க, அடுத்து இப்படி வரைங்க, அடுத்து இப்படி வரைங்க. இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வெட்டுறது உங்களுக்கு கேவோ வெட்டுறது உங்களுக்கு வரைகிறதுனா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவரில் பாதி ஃப்ளவர் மாதிரி வந்துட்டா இப்போ இதை ஃபுல்லாக வெதிக்க போகிறீங்க. வெடிச்சா இப்படி ஒன்று வந்துட்டா இப்போ இதில் உங்களுக்கு யாருக்காக ப்ரேயர் பண்ணணுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் எனிமீஸ் இல்லை உங்கள் நெய்பர்ஸ் யாருக்குனாலும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். நான் நம்ம கண்ட்ரிக்காக நான் இதுக்காக போடுறேன். கண்ட்ரி இப்போ நான் மூடுவேன், மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த நீங்கள் செஞ்சு பவுச்சு செஞ்சு வச்சுருந்தீங்களே இந்த பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இது உங்கள் பைபிளுக்குள்ளே நீங்கள் ஒரு வசனம் படிச்சிருப்பீங்களே இந்த வசனத்தோடு கண்டினியூ பண்ணுறப்போ அந்த இடத்துல நீங்கள் புக் மார்க்காகவும் வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இதை எடுத்து இவ்வளோ இருக்கிற அந்த ஃப்ளவரை எடுத்து விரித்து இங்கே யாருக்காவது ஜெபிக்கணும்னு எழுதிருக்கீங்களோ அதுக்கு ஜெபிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒன்று தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எத்தனை நாளும் வச்சுக்கலாம். சரி, இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பாய்.